தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமான ஒரு விஷயமா என்பது பற்றிய சிறப்பு நேரலையை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தவேக தலைவர் விஜயும் முன்வைத்திருந்தார். அதே மாதிரி விசிக தலைவர் திருமாவளவனும் பேசி வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 2026 தேர்தல் களத்துடைய முக்கிய பிரச்சாரமா இந்த விஷயம் மாறுமா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இந்த கூட்டணி ஆட்சின்றத பத்தின, அதாவது கூட்டணி ஆட்சின்றதோட அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியத்துவம் பெறுறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இரு கட்சிகள், பைபோலார் பாலிடிக்ஸ், இரு துருவ கட்சிகள், திமுக அதிமுக என்கிற இரு கட்சிகள் தான் இதுவரை ஆண்டு மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கின்றன. இந்த ரெண்டு கட்சிகளுமே ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. யாருக்குமே அதிகாரத்துல பங்கு கொடுக்கறத அவங்க எந்த விதமான ஒரு கொள்கை முடிவும் எடுக்கல. அதிகாரத்துல பங்கு கொடுக்கிற மாதிரியான கொள்கை முடிவு எதுவும் எடுக்கல. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் இது சம்பந்தமா அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுல சொன்னதுல விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப வருஷ காலமாக இதை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க புதுசா சொல்லல. ஆனால் விஜய் என்ற செல்வாக்கு மிக்க கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதிகாரத்தில் பங்கு நம்மளோட யாராவது சேர்ந்தா அவர்களுக்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கலாம்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பேசு பொருளா மாறி இருக்கின்றது உண்மை ஆக்சுவலா. ஸோ இந்த விஷயத்துல பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சி விரும்புவாங்க. அந்த கூட்டணி என்பது இயல்பாக அமைந்தால், ஒரு கூட்டணி ஆட்சி இயல்பாக அமைவதற்கான வாய்ப்பு இருந்தால் அது அமையும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் தலைமையை வகிக்கிற கட்சி ஒரு மெஜாரிட்டி பெறல வச்சுக்கோங்க, அது அப்போ கூட்டணி ஆட்சிக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கூட்டணி அமையும் போதே இடங்களை பங்கு போட்டுக் கொள்ளும் போதே கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி ஒரு 120 இடங்கள்ல தான் போட்டி போடுது, இல்ல 130 இடங்கள்ல தான் போட்டி போடுதுன்னு சொல்லும் போது அது மெஜாரிட்டி 117 பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்றது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அப்போ மக்கள் பார்வையில் என்ன ஆகும்னா, இந்த கூட்டணி கூட்டணியா போட்டி போடுறது மட்டும் இல்லாம கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் நடைபெற ஒரு விஷயமா இருக்குன்னு மக்கள் பார்வையில தெரியும். அப்போ மக்களுடைய பார்வை என்னவா இருக்கும்? இவங்க கூட்டணி ஆட்சின்னு வெளிப்படையா சொல்லி ஓட்டு கேட்கறதும், அதே மாதிரி லீடிங்கா இருக்கிற பார்ட்டி, தலைமை வைக்கிற பார்ட்டி குறைவான இடங்கள்ல போட்டி போடுறதும் ரெண்டுமே கூட்டணி ஆட்சிக்கு போற ஒரு விஷயமா இருக்கும்போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இன்னும் சோதித்து பார்க்காத ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நிச்சயமாக அது தேர்தலின் போது அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது வந்தாதான் முடிவு பண்ண முடியுமே தவிர, மக்கள் பொதுப்படையா பார்க்கும்போது ஒரு கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இதுவரையும் ஏற்றுக்கொள்ளல. 96ல மைனாரிட்டி ஆட்சியாக திமுக நடந்தால் கூட பாமகவும் காங்கிரஸும் வெளியிலேருந்து ஆதரிச்சாங்களே தவிர அவர்கள் ஆட்சியில் பங்கு பெறல. கலைஞரும் ஒரு பெரிய தலைவராக இருந்ததுனால, அவர் மத்தியில் யூபிஏல இருந்ததுனால அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டார். ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் அது மாதிரி கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி குறைவான இடங்களில் வெற்றி பெற்றால் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு பெறுவதை நிச்சயமாக ஒரு நிபந்தனையாக வைப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது இயற்கையாக தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி ஆட்சி என்றால் மக்களிடம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அது பெறும் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக தான் இன்னும் தமிழ்நாடு அரசியல் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கூட்டணியினாலே ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, பிரிஞ்சிருவாங்க அப்படின்ற எண்ணம் தான் மக்கள் மனசுல இருக்கே தவிர கூட்டணி ஆட்சி ஒழுங்கா முறைப்படி நடக்கும், அது கட்டுக்கோப்பா நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட வந்துருதா என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதனால கூட்டணி ஆட்சி இயல்பாக தேர்தலுக்கு பின்னால் அமைவது என்பது அது இயல்பான ஒரு விஷயம். தேர்தலுக்கு முன்பாக இடங்கள் பங்கீட்டு மூலமாக கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அது மக்களிடையே எப்படிப்பட்ட ஒரு வினையை உருவாக்கும் என்பது அது கணித்து கூறுவது மிக கடினம் என்பது என் கருத்து. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். Thank you.